அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறவர். ஆமென். வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இருதயம் திடனாய் இருக்கட்டும். ஆமென். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரம் எங்க அப்படின்னா, ஆபத்து காலத்தில் தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம். மற்ற நேரங்களிலே நம்ம அவ்வளோ சோர்ந்து போக மாட்டோம். எல்லாமே நமக்கு இருக்கும்போது, எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம உற்சாகமாய் ரொம்ப சந்தோஷமாய் நம்ம செய்வோம். ஆனால் ஆபத்து வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு சொல்லு. அப்போ ஆபத்து காலத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போகக்கூடாது. மற்ற நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போனா கூட பரவாயில்ல, மற்ற நேரங்களில் கூட நீங்க மன வருத்தப்படும் போது அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, திடனா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நம்மளே யார் அப்படி இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு ஆபத்து காலமா, ஆபத்து காலத்துல உங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எல்லாமே என்னை சுற்றி சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காலம் அங்க இருக்கிறது, ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த நேரத்துல யார் ஆனாலும் சோர்ந்துதான் போவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாய் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேல பழி சாட்டி அவனை தூக்கி அதை ஜெயில இப்பொழுது அடைக்கிறாங்க. அப்போ அது ஒரு ஆபத்து காலம். ஆனா வேதம் சொல்லுது, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சாமா? தயவு கிடைத்தது. அப்போ சிறைச்சாலையினுடைய தலைவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யாருடைய கரத்துல கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய கையில அவர் கொடுத்தாராமா. யோசேப்புனுடைய கையில விசாரிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா இராத ஒரு மனுஷன், இல்லைன்னா அந்த ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத ஒரு மனுஷனால தான் அந்த பொறுப்பை கையில எடுத்து பண்ண முடியுமே தவிர, அந்த நேரத்துல யோசேப்பு சோர்ந்து போயிருந்தான்னா எல்லா கைதிகளை மாதிரி அவனும் போய் எப்படிதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்திருப்பான். அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே மனசு உடஞ்சு போய், ஐயோ நான் செய்யாத தவறுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு அவன் வருத்தத்தோட தான் போய் உட்கார்ந்துருப்பானே தவிர அவனால எந்த பொறுப்பையும் நேர்த்தியாய் செய்ய முடியாது. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆபத்து காலத்துல என்ன பண்ணாத அப்படின்னா சோர்ந்து போகாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே சுற்றி நெருக்கங்கள், சுற்றி பிரச்சனை, ஆபத்து நேரிடுகிறது, நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எப்படி இது நடக்கும் என்கிற ஒரு பெரிய பதட்டம், அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகவே கூடாதாம். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும், நம்ம பலமா இருக்கணும். சில வீடுகளிலே சிலர் மட்டும்தான் ரொம்ப சோர்ந்து போகாம எதுக்குனாலும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாய் எல்லாம் சோர்ந்து போவாங்க. ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவி, நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவன், நீங்க தான் அந்த வீட்டை கையில எடுக்கணும். நீங்களே சோர்ந்து போனா அதான் எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? சோர்ந்து போய் அதான் அந்த அந்த அவளுடைய வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப உடஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ ஏன் சோர்ந்து போற? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்குற? நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், நீ நிறைய வேலை இருக்கு, உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, உன்னை கொண்டு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது, உன் மேல இருக்கிற அழைப்பு வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற. இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய ஓட்டம் தடைபடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ
அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. நீ சோர்ந்து போய் கிடக்கிற காலம் இதுவல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நிறைய இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, நீ நிறைய மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது. உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவரை அசைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எப்போ தைரியமா இருக்கணும்னா ஆபத்து நேரிடும் போது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு கட்டளை இடுவீராக. எப்ப எனக்கு தைரியத்தை தாருங்க சொல்லுங்க. ஆபத்து நேரிடும் போது எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது ரொம்ப அழகா அவருடைய சாட்சியை சொன்னார். ஒரு சூழ்நிலையிலே அவர் பிரயாணம் பண்ணும்போது அவருடைய கார் ஒரு பெரிய விபத்துக்குள்ள ஆளாகி ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவர் சிக்கினார். அப்போ நிறைய மிருகங்கள் வாழ்கிற அந்த இடம். அவர் தனியாக இருக்கிறார். அவருடைய ஃபோன் அவரால் பயன்படுத்த முடியல. தன்னுடைய உடம்புல பல பாகங்களிலே அடிக்கப்பட்டு கிடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தில் அவர் டவுன் ஆகிறது அவருக்கே தெரியுது. அப்போ இனி என்ன பண்ணுவோம், இந்த காட்டில் யாரை கூப்பிடுறது, அந்த ஹெல்ப்பு கேட்கறதுக்கே வழி இல்லை. நடு ராத்திரி அப்போ அவருடைய மனசுல இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சாமா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பல குறுகிருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை மனசுல நினைச்ச உடனே இல்ல இல்ல இல்ல, நான் இந்த மாதிரி நேரங்கள்ல சோர்ந்து போக மாட்டேன், கண்டிப்பா விடியும், நிச்சயம் விடியும், இந்த இரவு முடிஞ்சு ஒரு விடிவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிலேயே அப்படியே அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணாராமா. அதான் தாவீத மாதிரி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி அவரே தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாராமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அந்த வழியாக இந்த பால் கொண்டு போகிற அந்த டெம்போ அவங்கள பார்த்து அவரை எடுத்து தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த கட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி திரும்பவும் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அன்று இரவு மாத்திரம் நான் அந்த நடு காட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நான் ரொம்ப பயப்பட்டிருந்தேன்னா என்னுடைய உயிரை யாராலும் காப்பாற்றிருக்கவே முடியாது, நான் செத்திருப்பேன், என்னுடைய பயமே என்னை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, ஆனா உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆபத்து காலத்தில் என்ன பண்ணாதேன்னா சோர்ந்து போகவே போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நான் எப்ப சோர்ந்து போக கூடாதுன்னா ஆபத்து காலத்துல. நீங்கள் தானியேலினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும், அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து காலத்துல தானியேல் இப்போ சிக்கி கொண்டிருக்கிறார். பெரிய ஆபத்து அவரை சுத்தி இருக்கிறது. என்ன பண்ணோம்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு. அப்படின்னா தன்னை சிங்கத்தினுடைய கெபியில போட போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் முகம் அப்படியே சுண்டி போயிருமா, இவன் வெள்ளமா குறைஞ்சிருவானா அப்படின்னே பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது, தானியேல் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை என்ன பண்ணனாமா அவன் ஜெபம் பண்ண. அப்போ அந்த ஆபத்து நேரிடும் போது அவனுடைய இருதயம் என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் உங்களை தினம் தினம் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ மற்ற நேரங்களில் இருந்தா கூட உன்னை தூக்கி எடுக்கலாம், ஆனா ஆபத்து காலத்துல மட்டும் நீ என்ன பண்ணிடாதன்னா சோர்ந்தே போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள். கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி கத்தும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். ஆமேன். உங்களுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் போதுதான் உங்க மனசு பலனா இருக்கணும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் எதிராக இருக்கும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை மற்றவர்கள் புகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் வரும் பாருங்களேன், அது ரொம்ப நாள் இருக்காது, அந்த ஸ்ட்ரென்தன் வேணும். ஆனா உங்களை ஒருத்தர் இகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும், அதுதான் உங்களை அந்த இடத்துல இருந்து தப்பு வைக்கும். ஆமேன். உங்களை திட்டும் போது, உங்களை பழி சொல்லும் போது, உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது அப்பதான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே வரணும். அந்த ஸ்ட்ரென்த் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலன் குறுகவே குறுகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது, என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படின்லாம் கேட்கும் போது உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளியே கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். ஆமேன்.
எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்லிடக்கூட முடியாது. அதனால இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் தானே எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தானே என்ன ஆசீர்வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் அதை சாட்சியா கூட என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. சிலதை ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை நம்மளோட தான் நம்ம வச்சுக்க வேண்டியதா இருக்குது. சரி, கர்த்தர் என்ன நடத்தினார், அதான் நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை நான் என்ன பண்ண முடியாதுன்னா விவரிச்சு யாருக்கும் சொல்ல முடியாது. பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது. உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, வருத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, பொறாமப்படுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் இருப்பாங்க, அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனா அவர் செய்த அதிசயம் எவ்வளவு பெருசு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம், நீங்க ஒரு வேளை இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பாவத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கிரமத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியில, எதுலையாவது நீங்க சிக்கியிருப்பீங்கன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டீங்க. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை முழுமையாய் தூக்கி எடுத்தாரு. அவர் உங்களை தூக்கி எடுத்த விதம், ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து நடத்தின விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா, அப்படியே பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கும். உடனே உங்களுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்கும். ஐயோ, இதை நான் கண்டிப்பா வெளியே சொல்லியே ஆகணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன். நம்ம சொல்றதே அது என்னவா முடியும், சில நேரத்துல ஆபத்தா வந்துடும். அப்படின்னா நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க, நீங்க ஆண்டவர் செஞ்ச நன்மையை தான் சொல்லுவீங்க. ஆனா சிலர் பார்க்கும்போது, ஓ அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா, அப்படின்னா இந்த மாதிரி நீ கடந்து வந்தியா, ஓ அப்படின்னா இதுல எல்லாம் விழுந்தல்ல. அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய எண்ணம் எப்படிதான் போகும் சொல்லுங்க? தப்பா தான் போகும். அவங்க அதை மட்டும்தான் பிடிப்பாங்க. கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்த விதம், கர்த்தர் உங்களை ஆச்சரியமா எடுத்தது, அந்த சாட்சி அவங்க மண்டையில ஏறாது. எதுதான் ஏறும்? தப்பானதுதான் அவங்களுடைய சிந்தைக்குள்ள போகும். அதான் ஆண்டவரோட இருந்த சீடன் தான் யூதாஸ் காரியோத்து. எத்தனையோ நல்ல விஷயம் அவரை பார்த்து எத்தனையோ நல்ல விஷயம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் எது மேலதான் போச்சு அப்படின்னு சொன்னா, இவரை காட்டி கொடுத்தா எவ்வளவு காசு கிடைக்கும், அதுலதான் போச்சு. பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்க எங்க விவரிக்கணும் அப்படின்னா தனி ஜபத்துல அழுத ஆண்டவரிடத்துல, நீர் என்னை நடத்தி வந்த பாதை எவ்வளவு நல்லதப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்தீங்க, என்னை எவ்வளவு அழகா ஆச்சரியமா தூக்கி எடுத்தீங்க, நான் இந்த மாதிரி இருந்தப்பா, இந்த சூழ்நிலையில இருந்தப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்துங்கன்னு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே நோட்ஸ், அதெல்லாம் நீங்க ஞாபகமா வைக்கணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையில சில தவறுகள், சில ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை நீங்க பண்ணி இருக்கலாம். பண்ணும்போது ஆண்டவர் காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர், அடிச்சாலும் அணைக்கிற தேவன். அப்படின்னா மட்டாய் நம்மை தண்டித்து, நீ செய்தது தப்பு மகன் அப்படின்னு சொல்லி நம்மளை அழகா லைட்டா தட்டி, அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுவாரு, அவரே காயம் படுத்தினாலும் அவரே கட்டு போட்டு நம்மளை தூக்கி எடுத்துருவாரு. ஆனா நம்ம ஒரு நாளும் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை சாட்சியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து போனதையும் இழந்து போனதையும் நீங்க கர்த்தருக்கு விரோதமா நடந்ததையும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம்னா சொல்லவே வேண்டாம். ஆண்டவரை மாதிரி எல்லாரும் திறந்த மனசுல இருக்கவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மை எப்படியும் நம்மை நேசிக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது நம்மளுடைய குற்றங்களை சில நேரங்களில் மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைய நம்ம எது நல்லதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போ ஆண்டவரை தவிர அடுத்து சில, அதுவும் எல்லா மோஸ்ட்லி 90% அம்மா அப்பா. ஏதோ ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கலாம். அது சில சம்பவங்கள் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த அம்மா அப்பா அவங்க தான் சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய், ஆமேன்னு சொல்லுங்க,
ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாட போறோம். நீங்க செய்த அதிசயம் உண்டு, அதை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க எல்லாரும். நான் வெளியே சொல்ல கூட முடியாதுப்பா. அவ்வளவு அற்புதங்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்து தான் என்னை உட்கார வச்சிருக்கிறீங்க. நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் எத்தனையோ விஷயத்துல தவறி இருக்கிறோம் இல்ல, ஆனா கர்த்தர் அற்புதம் செய்து தானே நம்மளை கொண்டு போய். புனித வெள்ளி அப்படின்னா அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்து ஒரே ஆராதனை தான். அது வெள்ளிக்கிழமை காலையிலே சரியாக 6 மணிக்கு அது நமக்கு ஆரம்பமாகும். இந்த வெயில் காலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வைக்கிறதுக்காக 6 மணிக்கு அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொந்தமாய் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து நீங்கள் 6 மணி ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு 2 ஆராதனைகள் வழக்கமாய் நடைபெறும். ஆனால் வந்து அதையும் வந்து ஒரே சர்வீஸாக நம்ம வைக்கிறதற்காக நம்ம முயற்சி எடுத்து நம்ம வருகிற ஈஸ்டர் ஆராதனை வந்து அதுவும் சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு அது நடைபெறும். இந்த இடத்துலையும் கூட நம்ம வந்து சாமியனா போட்டு அங்கேயும் நம்ம நிறைய பேரை உட்கார வைக்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பலவீனங்கள் கடந்த நாட்களிலே இருந்தது, ஆனாலும் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு எனக்கு ஆண்டவர் நல்ல பரிபூரணமான ஒரு விடுதலையை கர்த்தரே அவரை கட்டளையிட்டார். ஆமேன். அந்த கூட்டங்களில் எல்லாம் பேசும்படியாகவும் அவங்களெல்லாம் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாக்குறதற்கும் ஆண்டவர் விசேஷித்த கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் தந்தார். நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறதை நான் வந்து அப்படியே நான் உணர்கிறேன். உண்மையிலே உங்களுடைய ஜெபங்கள் என்னை தாங்குகிறதை நான் ரொம்ப உணர்கிறேன். அதனால தொடர்ந்து அப்படி வேண்டாம். ஜெபிக்கிறதற்காக ஒரு டீம், நிறைய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய தலைவர்கள் வந்து என்னை சந்திக்கும் போது அப்படி தான் அந்த வயதான ஊழியக்காரங்கள்லாம் எங்கிட்ட அதுதான் சொல்கிறாங்க, பென்ஸ் நீ வந்து உனக்காக நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப டீமை வந்து நீ ஏற்பாடு பண்ணணும். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணாலும், இன்னும் சர்ச்சில் ஊழியம் நடத்தும் போதும் உனக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜெப டீம் எப்போவும் தேவை. அதனால் கண்டிப்பாக நீ அதை உருவாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகப்பன்மார்கள் என் இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் 2-3 பேர் மூலமாக ஆண்டவர் பேசினாலே கர்த்தரே அந்த எண்ணத்தை எனக்குள்ளே வைக்கிறார், எனக்காக சொல்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு ஜெப டீம் வந்து வாரத்திற்கு ஒரு நாளாவது எனக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு, நீங்கள் திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைனில் இருக்கிறவங்க உங்களுடைய வீடுகளில் நிறைய பேர் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஒரு மகனை போல, ஒரு சகோதரனை போல நினைத்து ஜெபிக்கிறீர்கள். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் வாரத்திற்கு ஒரு நாள் வந்து அது வந்து ஊழியத்திற்காக, நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதற்கு நம்ம அதுக்காக ஒதுக்குறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். அதனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு திங்கட்கிழமைகளும் நம்ம அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மண்டே மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து நான் இருப்பேன். ஒருவேளை நான் ஏதாவது ஒரு நாள் வந்து வெளி ஊழியத்துக்கு போனால் உடன் ஊழியர்களை அந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறோம். அதனால் வருகிற திங்கட்கிழமையில் இருந்து ஒவ்வொரு மண்டேவும் காலையில் வந்து இதே மாதிரி ஒரு 10 மணியிலிருந்து ஒரு 12 மணி வரைக்கும் வந்து நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நிறைய பொறாமைகள், நிறைய எரிச்சல்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. நிறைய வார்த்தைகள், மனுஷனுடைய தகாத வார்த்தைகள், அந்த மாதிரிலாம் நிறைய உயரும்போது வளரும்போது நிறைய சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் பலன் தருகிறார். அதனால் அதற்காக நான் ஜெபிக்கிறதற்காக வாஞ்சிக்கிறேன். அதனால வருகிற திங்கட்கிழமை அன்று வீடுகளிலே, இந்த வேலைக்கு போகாமல் வீடுகளில் இருக்கிற தாயார்கள், சிஸ்டர்ஸு எல்லாருமே அதில் கலந்துக்குங்க. வேலைக்கு போகிறவங்களும் மண்டே வந்து உங்களுக்கு ஆஃப் டைம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த 10லேருந்து ஒரு 12 வரைக்கும் அந்த 2 hours வெறும் சர்ச்சுக்காக மட்டும், உடன் ஊழியர்களுக்காக, திருச்சபைக்காக, ஊழியருக்காக, நம்ம செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் வருகிற திங்கட்கிழமை உங்கள் எல்லாரையுமே நான் வந்து தயவாய் நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நான் இன்னைக்கு காலையில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஜெபத்தோடு எழும்பும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் டெய்லி ஒன்று தேவைப்படுகிறது. பொதுவாக உலக வாழ்க்கையிலே வாழ்கிற நமக்கு தினம் தினம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சில காரியங்கள் தேவைப்படுது. தண்ணி அது கண்டிப்பாக டெய்லி நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஆகாரம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தினம் தினம் தேவைப்படுகிறது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அது டெய்லி தேவைப்படுகிறது. சில காரியங்கள் இல்லாமல் அந்த 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 நாளை நம்மளால கடத்தவே முடியாது. அது கண்டிப்பாக அது வேண்டும், அது அவசியமான ஒன்று. ஒரு மனிதனாய் பிறந்தால் இந்த காரியம் இல்லாம அவனால இந்த உலகத்துல அந்த ஒன் டேவை சர்வே பண்ணவே முடியாது. அப்படின்னா அவன் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சுதான் கிடக்கணுமே தவிர அது இல்லாம பண்ண முடியாது. அதே போல இந்த மனதில் இந்த காரியம் எல்லாம் யோசிக்கும் போது ஆவிக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ளாம அதே மாதிரி இந்த நாளில் இது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற சில காரியங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் இருந்தால் போதாது. நம்ம சில நேரங்களில் ஒரு நாள் இருந்தா போதும்னு நினைக்கிறோம். பொதுவாக நம்ம போடுற ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸை போய் கடையில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் போட்டு நம்ம தூக்கி வீச போகிறதில்ல. நம்ம வாங்குறது ஒரு நாள். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல காலங்கள் பல நாட்கள் பல மாதங்கள் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பொருள் ஒரு நாள் வாங்குறது நமக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் கூட சிலது நமக்கு கிடைக்குது. ஆனால் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நம்ம செய்யலை அப்படின்னா அது கெட்டு போயிடும். அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வானத்திலே இருக்கிற மன்னாவை நான் உனக்கு தருகிறேன், ஆனா இவ்வளவுதான் சேர்த்து வைக்கணும்னு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை முதல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேதம் சொல்கிறது அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சாமா. அதனால அவங்களுக்கு அதை சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமானதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு கிடைக்காம போனா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த மன்னாவினால பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மோசே அவர்களை கடிந்து கொண்டான். ஏன் இப்படி சொன்ன, உங்கள்கிட்ட யார் இப்படி சேர்த்து வைக்க சொன்னா? அடுத்த நாளைக்கு கர்த்தர் தருவார் இல்ல, நீ ஏன் சேர்த்து வச்ச அப்படின்னு அவர்களை கடிந்து கொள்வார். அப்போ ஒரு சில காரியங்கள் தினம் தினம் நமக்கு தேவைப்படுகிறது போல ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஜெபம் பண்ணி ஒன்றை பெற்றுக்கொண்டீங்கன்னா சில காரியங்கள் நம்முடைய தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை தொடரும். நன்றாய் கவனிங்கள். சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஒரு நாள் தான் ஜெபிப்பீங்க. அதான் வேதம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டாய். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணப்பா, ஒரு நாள் நீ ஒப்பு கொடுத்தப்பா, ஆனா இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அது உனக்கு தொடர்ந்து அது உனக்கு சாகுற வரைக்கும், அவங்க எதிராக வராத வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டெய்லி தேவைப்படுது. அது ஒரே நாள் ஜெபத்தில் நம்ம ஒரு நாளில் கேட்டால் அதை நம்ம பயன்படுத்திக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி, அப்படின்னா தினம் டெய்லி காலையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலான்னு வைங்களேன். அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவதாக நீங்கள் 143ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 143ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 143ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம பல இடங்களிலே வேதத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கிருபையை பற்றி வாசிக்கிறோம். கிருபைன்னா என்னது? கிருபை என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைன்னா என்ன? கிருபை அப்படின்னு சொல்றது தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை.
தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருபை. அப்போ வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் உம்முடைய கிருபை எதுவா இருக்குதாமா? புதிதா இருக்கிறது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் நமக்கு டெய்லி என்ன தேவை அப்படின்னா, புதிய புதிய கிருபைகள் தேவை. அப்போ டெய்லி நம்ம எதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு உள்ள கிருபையை எனக்கு இன்று தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். நேற்றைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு, போன வாரத்தில் ஒரு கிருபை கொடுத்தாரு. ஆனால் போன வாரத்தினுடைய கிருபை போன வாரத்தில் நமக்கு பயன்பட்டது. போன வாரத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியம், போன வாரத்தில் நமக்கு நிம்மதியாக அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சோம், அவ்வளோதான். ஆனால் போன வாரத்தில் ஆண்டவர் செஞ்சிட்டாருன்றதுக்காக அந்த கிருபையை நம்ம அடுத்து உடனே எனக்கு நாளைக்கும் அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமாமா? புதிதா இருக்கிறதாமா. கவனிங்க, டெய்லி தினம் தினம் ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி ஆக வேண்டிய அவசியம் உண்டு. நான் ஒரு நாள் தகுதி ஆயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அவ்வளோதான் எனக்கு தகுதி வந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு தகுதி வந்துருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு இல்லை, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு இல்லை, நான் ஏன் இனி தகுதி இல்லைன்னு சொல்லணும், நான் தகுதி இல்லைன்னு சொல்லணும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தகுதி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது இல்லை, டெய்லி கிடைக்கணும் நமக்கு. ஏன் அப்படின்னா, நேற்றைய தினத்தில் எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு பண்ணியிருப்போம், நிறைய பேர் பொய் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருடைய பார்வைகள் தவறாய் போயிருக்கும். ஆண்டவருக்கு விரோதமாய் நேற்றைக்கு காலையில் எழும்பினதிலிருந்து இன்று நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு தவறுமே நான் செய்யலையா, ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்று கூட நான் பண்ணலையா அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தா, உண்மையிலே மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்போ நான் நம்புறேன், நாளைய தினம் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும். இன்னைக்கு வாழ்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன், இன்னைக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் தகுதி ஆயிட்டேன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை நினைச்சிடவே கூடாது. அப்போ தினம் தினம் நீங்க ஒரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். காலையில எழும்பின உடனே, அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்காமாமா? புதிதா இருக்கிறது. இன்னைக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நாளைக்கு காலையில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ டெய்லி கர்த்தர் சமூகத்துல போய் நின்று எதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்குரிய கிருபையை எனக்கு இன்று தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அதற்காக ஜெபிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும். இன்னைக்கு உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் சாமி. ஆண்டவரே, நான் எத்தனையோ தடுமாறி இருக்கிறேன், எத்தனையோ உமக்கு விரோதமா நான் நடந்திருக்கிறேன், நேற்றைய தினத்தில் எத்தனையோ எனக்குள்ள பொல்லாப்பு இருந்திருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் தகுதி இல்லாம நான் நிக்கிறேன், அந்த கிருபையை தந்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வதற்கு நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னா தகுதி ஆயிடுவேன். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுதுன்னா கிருபை தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு தேவை. தினமும் உங்களுக்கு கிருபை தேவை, கிருபை தேவை. ஆமேன்னு சொல்லுவோம். காலையில எழும்பி கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை எல்லாரும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்றதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன படுத்தணும் அப்படின்னா தகுதி உள்ளவர்களாய் மாற்றணும், தகுதி உள்ளவர்களாய். அப்போ நான் சொல்றேன், தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு தான் என்னது? கிருபை. சோ அந்த கிருபையை நீங்க டெய்லி காலையில என்ன பண்ணிடணும்? வாங்கணும். ஆண்டவரே உங்க புது கிருபைய, இன்னைக்குரிய கிருபைய எனக்கு நீர் என்ன பண்ணும் அப்படின்னா தாரும் ஆண்டவரே, தாரும். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க கிருபையிலேயே வாழ்வீங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்க பலத்துல இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் பலத்துல எல்லாமே நடக்கும். ஆமேன்.
கிருபை என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்பர் 2 இரண்டாவதாக டெய்லி என்ன தேவைப்படுது அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது ஏசாயா 50வது அதிகாரம் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வின் மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க ரொம்ப அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வசனம் எழுதப்பட்டிருக்குதுன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஹலோ, கவனிங்க. இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, என்ன ஆண்டவர் காலைதோறும் என்ன கர்த்தர் எழுப்புறாரு. டெய்லி காலையில என்ன எழுப்புறாரு. எதுக்காக ஆண்டவர் என்ன காலையில எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன நாவை தரணும்னா, கல்வி மானின் நாவை எனக்கு தரும்படி கர்த்தர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார். ஆமென். அப்போ நம்பர் 2 இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு டெய்லி தேவைப்படுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு தினம் தினம் கல்விமானின் நாவை ஆண்டவர் தரணும். அதான் வேதம் சொல்லுது, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் உதடுகளின் தேவரீர் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. நீங்க பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த வசனத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று நீங்க கவனமா கவனிச்சுக்குங்க. நீங்க டெய்லி வாழ்வதற்கு நீங்க தினம் தினம் ஜெபிக்க, காலையில எந்திரிச்ச உடனே கர்த்தர் சமூகத்துல எதுக்காக ஜெபிக்கணும்னா, உங்க வாயின் வார்த்தைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். அது கண்டிப்பா அவசியம். ஏன்னா நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால எப்பவுமே நம்முடைய வாய் நல்லதை என்ன செய்யாது, பேசாது. எப்பவும் பேசவும் முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய வாய் நம்மை அறியாமலே சில நேரங்களிலே அவசரப்பட்டு பேசிடுவோம், கோவப்பட்டு பேசிடுவோம், வேண்டாததை பேசிடுவோம். அப்போ நிறைய பேர் தங்களுடைய நாவினாலே தான் இன்றைக்கு அழிகிறார்கள். நாவினாலே தான் அழிகிறார்கள். பாருங்க, இந்த உலகம் மிக பொல்லாத உலகம். நம்ம எவ்வளவுதான் நம்ம கண்காணிப்பாய் நம்ம கவனமாய் இருந்தாலும் சில நேரத்தில் எதை பிடிக்கிறாங்கன்னா, வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க. வாயின் வார்த்தைகளை பிடிக்கிறாங்க. அதான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒளிவு மறைவு என்ன இருக்கு. ஆனா ஒரு கணவன் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக என் மனைவி எப்பேற்பட்டவங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கு என்ன கொண்டு வர்றாருன்னா, வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டு வர்றாரு. அவங்க போன்ல பேசினா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அந்த ரெக்கார்டிங்கை அவர் கையில் வச்சிருக்காரு. அதே போல மனைவியினுடைய வீட்டு ஆட்கள் அவர் பேசினா வாய்ஸ் ரெக்கார்டை காமிச்ச எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ இந்த உலகம் சில நேரங்களில் நீங்க போன்ல பேசுறத கூட இன்னைக்கு இருக்கிற எல்லா போன்லையும் நிறைய பேர் ஆப்ஷனே போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா, யாராவது ஒருத்தர் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் அது என்ன ஆயிரும் சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்கலா ரெக்கார்ட் ஆயிரும். அது சிலர் அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க, சிலர் அதை கெட்டதுக்காக கூட பயன்படுத்துறாங்க. சிலர் நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் தம்பிங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் ரெக்கார்ட் போடுறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அந்த அளவு, அந்த நீளம், இதை இப்படி பண்ணணும். ஸோ அவன் ஒருவேளை அவன் மறந்துட்டான்னா கூட அது அவனுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே ரைட், அந்த ஆடியோ எடுத்து பார்த்தா ஓகே இதுதான் சொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நல்லதுக்காக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிலர் அதை கெட்டதற்காக பயன்படுத்துறாங்க. உங்களை பிடிக்கும்படி, உங்களை மாட்ட வைக்கும்படி, உங்களை கஷ்டப்படுத்துறதற்காகவே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம டெய்லி கர்த்தருக்கு முன்னாடி நீங்க அதிகாலை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிகாலையில ஜெபிக்கிறவங்க இந்த ஜெப குறிப்புக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். டெய்லி உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபித்து தான் வெளியே போகணும்.
அப்போ இதை என்ன கேட்டால் ஒரு பேப்பரில் அழகாக எழுதி உங்கள் வீட்டு வாசல் பாருங்களேன், நீங்கள் வெளியே கிளம்பும் போது இந்த வார்த்தையை எழுதி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம போகும்போது நம்முடைய பிள்ளைகள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது இந்த 7 காரியத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 2, முதல்ல நம்ம கிருபைக்காக ஜெபிக்கணும். எதுன்னா அன்னைக்குள்ள தகுதிக்காக ஜெபிக்கணும். அன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்ம என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல வைக்கும் போது நமக்கு என்ன வந்துடும், அன்னைக்கு வாழக்கூடிய தகுதி வந்துடும். நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம தினம் தினம் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அதை விட எனக்கு கல்விமானின் நாவை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் உங்களுக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுது இல்ல? தினம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபக்குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே எனக்கு கல்விமானின் நாவை தாரும், கல்விமானின் நாவை தாரும். நான் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையில நான் எவ்வளவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. மரணமும் ஜீவனும் எந்த அதிகாரத்தில் இருக்காமாமா, நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ தன்னுடைய நாவை அடக்காத மனுஷன் வேற எதையுமே செய்ய முடியாதுன்னு யாக்கோபு எழுதும் போது ரொம்ப அழகாக எழுதுகிறார். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும், அது நரக ஆக்கணிக்குள்ளாக தள்ளிரும் அப்படின்னு அந்த தேவ மனுஷன் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். டெய்லி காலையில எழும்பும் போது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும், எனக்கு கல்விமானி நாவை தாரும். இன்னைக்கு நான் தேவையில்லாம பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பேசக்கூடாது. ஆண்டவரே கோபமா பேசிடக்கூடாது. ஆண்டவரே வாயின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் பேசுற இடத்துல உங்க அனுக்கிரகம் இருக்கணும். நான் பேசுற இடத்துல உங்க ஆசீர்வாதம் கடந்து வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் பேசும்போது ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களும் என் தலைமையில இருக்கட்டும். ஆண்டவரே ஜெபிப்பீர்களா? ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்கணும்? கிருபைக்காக, அப்படின்னா தகுதிக்காக. அன்னைக்கு இந்த உலகத்துல நான் சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவன், எனக்கு கொடுங்க, தகுதிக்காக. நம்பர் 2, இரண்டாவதாக எதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும் சொல்லுங்களேன்? கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். நம்முடைய டெய்லி பேச வேண்டியதை யாரு தான் போதிக்கணும் அப்படின்னா கர்த்தர். ஆண்டவர் சொல்றாருல, மோசையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோட பேசுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். 50வது ஏசாயா 50வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை திரும்ப ஒரு விசை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை சொல்லுங்க. அந்த பின்னாடி பாயிண்ட வாசிங்க. கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தினம் காலையில என்ன ஜெபிக்கணும்னா, ஏதாவது ஒன்றை இன்னைக்கு நீங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. டெய்லி ஒன்று புதுமையாய் நம்ம கற்றுக்கொள்ளணும். புரியுதில்ல? ஆமே. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நம்ம செய்யறோமா? நம்ம நிறைய பேர் செய்யறது இல்லை. டெய்லி ஒன்று புதுசாக கற்றுக்கணுமா? டெய்லி ஒன்று புதுமையாய் கற்றுக்கணும். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். நமக்கு அந்த கற்றுக்கிறதுக்கு அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு. அப்போ நம்ம தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குது. நம்ம நிறைய பேர் ஒரு % கூட இந்த உலகத்துல இன்னும் வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கல. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கத்துக்கல. ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷங்களை சிலரை பாருங்க, அவங்க டெய்லி புதுமையா ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, அவ்வளோ அறிஞ்சுக்கிறாங்க. அதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது அப்படிதான் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு வேதத்துல இருக்கிற ஒரு அதிசயத்தை, தினம் தினம் ஒரு புதிய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டிருக்கிறேன்.
புதுசாக ஒன்று சொல்லி கொடுங்க ஆண்டவரே, புதுசாக ஒன்று கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீங்களும் அப்படிதான். சமையல் பண்ணுறீங்களா, அதில் ஒரு புதுமையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். பாத்திரம் விளக்குறீங்களா, அதில் ஒரு புதுமையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒரு கட்டட வேலை செய்கிறீங்களா, நீங்கள் ஒரு புதுமையை கற்றுக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேறினவர்களாய், ஆமேன் சொல்லுங்கள். இப்போ கடினமாய் செய்கிறது, இப்பொழுது ரொம்ப நெருக்கமாய் செய்கிறதை நீங்கள் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் தினம் தினம் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியா பாருங்க. உலகத்தில் இருக்கிற அந்த கண்டுபிடிப்புகள், மனிதர்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்த்துங்கன்னா டெய்லி காலையில் ஒரு அப்டேட், டெய்லி காலையில் ஒரு அப்டேஷன்ஸ் வருது, ஒரு புதுமை வருது பாருங்களேன். அவங்களுடைய தொழிலே டெய்லி ஒன்று புதுமையாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? இது உலகத்தான் செய்யறதுக்காக அல்ல, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளை செய்கிறதற்காகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சில மனிதனிடத்துல கர்த்தர் பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு, சில சூழ்நிலையில ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதான் எறும்பினிடத்திலேயே போய் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் உங்க சாப்பாட்டுல கூட கற்றுக் கொடுப்பாரு. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒன்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்கிறதா ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. இன்னைக்கு உங்க வீட்டில் காரணம் இல்லாம ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஆண்டவர் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்கணுமா மாமா, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல என்னவா இருக்குதுன்னா தாகமா இருக்குது. அப்போ மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது என்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம வாசிச்சு விடுறோம். ஆனா இந்த மான்கள் எல்லாம் வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும்போது அது தண்ணி இருக்கிற இடம் ரொம்ப தூரம் போகணுமாமா. அப்போ அந்த வெயில்ல அந்த மான் ஓடி களைச்சு அது போய் கடைசியில் நமக்கு பாருங்களேன், தண்ணி குடிக்காம ஒரு 5 மணி நேரம் இருந்துட்டீங்கன்னு வெயில நடந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் பாருங்களேன். அந்த ஆர்வத்தில் நம்ம போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல எப்போவுமே நம்ம 1/2 டம்ளர் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிச்சிடும். நம்ம நிறைய பேர் கேட்கும்போது கூட கேட்போம், பிரதர் ஏதாவது டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, டம்ளரில் எடுத்துகிட்டு வராதிங்க, எதில் கொடுங்க, ஒரு சொம்பில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த அந்த தாகம் அதை குடிச்சு அப்படி முடிச்ச உடனே தான் அதில் சட்டையெல்லாம் நமக்கு ஒழுகும். அது கூட நமக்கு பெருசாக தெரியாது. அந்த நேரத்தில் யாரும் சட்டையில ஒழுகுது அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அத்தனை நேரமும் அந்த தண்ணி கிடைக்காம அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சையில் அப்படியே குடிப்பான். அதனால்தான் தாவி சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றான், நான் டெய்லி எப்படி கற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னா தாகமா எதிர்பார்க்கிறேன். ஒரு புதுமையான ஒரு காரியத்தை உங்க தொழில்ல உங்க வீட்டில் கற்றுக்கொள்வதற்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு விசை ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முட்டை அந்த ஆம்லேட் போடுறாங்கல்ல, நான் ஏறக்குறைய சாப்பிட்டு கடைசியில் ஃபினிஷிங் முடிக்கிற ஒரு நேரம். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி. அப்போ பாஸ்டம்மா சொன்னாங்க, இனி எங்கே போடுவீங்க, பாஸ்டரை சாப்பிட்டு முடிக்க போறாரு அப்படின்னு. இதோ இப்போ போட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க, வெங்காயம் போட்டு ஆம்லேட் போடணுமா, வெங்காயம் போடாம. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இனி வெங்காயத்தை வெட்டி போறதுக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருவேன், அதனால ஸ்லோவா பண்ணலாம், இது வெறும் வெங்காயம் போடாமலே ஒரு ஆம்லேட் அப்படின்னு கேட்டா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வெங்காயம் போட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல்ல எல்லாம் ஸ்பீடாக கட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துல வெட்டி போட்டு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த வெங்காயத்தை கட் பண்ணுறீங்களே எப்படின்னு கேட்டால், இதான் ஒரு நாள் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த சமையல் அறையில் ஒருத்தர் வெட்டிட்டு இருந்தார் ரொம்ப ஸ்பீடாக. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறாரு, எப்படி இப்படி வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெங்காயம் ஸ்பீடாக வெட்டுறது எப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் முயற்சி எடுத்து ஒரு 2-3 மாதம் அப்படியே ஸ்பீடாக கட் பண்ணேன். நான் அவர் பார்க்கும்போது அவர் கையை வெட்டிட்டு வரோன்னு நினச்சேன், ஆனால் வெட்டலை. அதுக்கப்புறம் நானும் இப்போ அதை மாதிரி ஸ்பீடாக கட் பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்போது எந்த காரியமானாலும் நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாவீதை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தாவீதுக்கு வேதத்தில் நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன பேர், ஃபர்ஸ்ட் பேர் என்ன, அவனுக்கு கொடுத்த முதல் பேர் என்ன, மேய்ப்பன். அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் பேரு மேய்ப்பன். 2வது அவனுக்கு கொடுத்த பேரு யுத்த வீரன். யாரை ஜெயிச்சுட்டு வர்றாரு,
கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வர்றாரு. யுத்த வீரன், மேய்ப்பன், யுத்த வீரன். மூணாவது அவருக்கு கொடுக்கிற பேர் என்னது? இசை கலைஞன். என்னது? சவுல் ராஜா வந்து அவனை என்ன சொல்றான்னா, எனக்கு நல்ல கீத வாத்தியத்தை வாசிக்கிறது மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும்னு சொல்லும்போது யாரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க? அப்போ தாவீது வந்து மேய்ப்பன், யுத்த வீரன், இசை கலைஞன், அதற்கு அப்புறம் தேவனோட பேசுகிறவன். இப்படி தாவீதனுடைய கேரக்டர் எல்லாம் நீங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயுமே கிங், ராஜா. ராஜா அப்படின்னா என்ன ராஜா? பெரிய நேர்த்தியான ராஜா. அப்போ தாவீது ஏறக்குறைய எல்லாத்துலயுமே ஆல் ரவுண்டரா இருந்திருக்காரு பாருங்க. எல்லாத்தையுமே கத்துக்கிறார். அது பத்தா குறைச்சல்ல. இப்ப கடைசியில ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே உங்க பெட்டி எப்படி வந்து வெளியே இருக்கலாம், நான் உங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. ஆலயமும் கட்டிடும்னு நினைக்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ எல்லாத்தையும் சேர்த்து வேணா வை, ஆனா உன் பையன் ஆலயத்தை கட்டுவான்றார். அப்போ இந்த தாவீது தினம் 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 ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா விரும்பி இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நமக்கு ஒரு விருப்பத்தையே கர்த்தர் தரணும். எந்த விருப்பத்தை தரணும்? சத்தமா சொல்லுங்க. கற்றுக்கொள்றது மாதிரி டெய்லி எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தரே உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவரே எதுக்கு விரும்புறாரு அப்படின்னா, நான் தினம் தினம் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்கு, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்புறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம பாட்டு பாடுவோம், கற்று தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கற்றுக் கொடுக்கிறவர், சொல்லி தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொன்றாய் போதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்று டெய்லி தினமும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ராஜா சொல்லுங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் போய் உட்காரும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி போய் உட்காரணும்னா, இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒன்று கத்துக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் போய் உட்காரணும். நீங்க ஆமோதிக்கிறீங்களா? நீங்க கடினமாய் செய்கிற எல்லா வேலைகளும் சுலபமாய் செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை நீங்க கேட்கணும். ஆண்டவரிடத்துல, அப்பா நான் தான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே என்னுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதாது, நான் உமக்காய் பெரிய காரியத்தை செய்யணும், உமக்காக பெரிய ஊழியத்தை செய்யணும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் எப்படி செய்யணும்னு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். அவர் சொல்லி தருவாரா? அவர் சொல்லி தருவாரா? கண்டிப்பா அவர் சொல்லி தருவார். அவரை மாதிரி சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தினம் தினம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, தினமும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்றதற்கு டெய்லி நமக்கு ஞானம் தேவை. சொல்லுங்க எல்லாருமே, என்ன தேவை? என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு நாளிலே இருக்கிற ஞானத்திலே வைத்து ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து இந்த உலகத்திலே போராடி வாழ முடியாது. நேற்றைக்கு கொடுத்த ஞானம் இன்றைக்கு நமக்கு பயன்படாது. ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஒரு காலம் ஒரு வித்தியாசமான காலம். இப்பொழுது நானே சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை நடத்துகிறதுக்கு ஒரு விதமான ஞானம் எனக்கு தேவைப்பட்டது, ஒரு வித்தியாசமான ஒரு ஞானம். அந்த ஞானம் இருந்தால் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி ஆனா அப்ப தாண்ட வருஷங்கள் தாண்ட நாட்கள் தாண்ட ஒரே பிரச்சனை தான், ஒரே சூழ்நிலை தான். ஆனா அதை கையாளுகிற விதம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கையாளுகிறது மாதிரி இப்ப என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த வாலிப தம்பிங்க வந்து யாராவது ஒருத்தர் இந்த முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவனை கூட்டுட்டு உட்கார வச்சு நம்மளே கட் பண்ணி விடுற அளவுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. யாருமே எந்த பேரண்ட்ஸுமே வந்து கேட்கவே மாட்டாங்க, பாஸ்டர் நீங்க செய்யறது சரி, அவன்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நானே கொண்டு போய் சர்ச்சில் உட்கார வச்சு நானே வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விடுற அளவுக்கு அது பிரச்சனை இல்லை. கட் பண்ணி விட்டா கூட பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு பிள்ளைங்களை முன்னுக்கு நின்று அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் கூட போட முடிய மாட்டேங்குது.
ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கூட்டத்தில் வச்சில்ல, சர்ச்சில் வச்சே என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. என்னுடைய தகப்பனார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னை வளர்த்தும் போது 300 பேர் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது எங்களை பேர் சொல்லி முன்னாடி கூப்பிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு கையில குச்சினால அடிச்சு போய் உட்கார வச்சாரு. இன்னைக்கு அது நடக்குமா சொல்லுங்க? இன்னைக்கு யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்து வாங்கடா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு ஸ்டேஜ்லயே அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்க? ஐயோ அவ்வளவுதான். சில பேரண்ட்ஸ் சண்டைக்கே வந்துட மாட்டாங்க. எப்படி என் பிள்ளைய அப்படி அடிக்கலாம், எப்படி என் பிள்ளைய எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்களா? ஆனா எங்க அம்மா அப்பா அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரே ஏத்துக்கல, எங்க பாஸ்டர்ட்ட அடி வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு, பாஸ்டர் அடிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கெல்லாம் கடைசியில் சேரெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு தான் வருவோம். அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சு. எங்கள் பாஸ்டர் அந்த தெருவழியாய் அந்த விசிட்டிங் போகும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவன் கேட்கலன்னா தோலை உரிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ரட்சிக்கவே படலை, சர்ச்சுக்கே வரல, ஆனால் அவன் தோலை உரிச்சிருங்க, அவனை ஏன் உயிரோட வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நடக்குமா அது? அப்போ காலங்கள் தாண்ட 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 அதற்கு ஏற்றபடி நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாக்கோபுல வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை தந்தருளுவார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ கர்த்தர் வந்து எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் வந்து அந்த வசனத்தை யாக்கோபுல நீங்க வாசிக்கலாம், 312வது பக்கத்திலே இருக்கிறது. நீ அதை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, தகப்பனே எனக்கு இந்த உலகத்திலே கவனிங்கள், உலகத்திலே தினம் தினம் வாழ்வதற்கு எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா ஞானத்தை கொடுங்க. ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் அப்படியே உயர்த்தி கர்த்தரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, தினமும் இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஞானம், சத்தமாய் ஆண்டவரே இன்றைக்கு நான் வாழ்வதற்கு தேவையான ஞானம் கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா, எங்களுக்கு தருகிறவர் நீரல்லவா. ஆண்டவரே உங்களால எனக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு உங்களால தான் முடியும். அந்த ஞானத்தை நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக, எங்களுக்கு தந்தருளுவீராக, இந்த ஞானத்தை தந்தருளுவீராக. ஆமேன் சொல்லுங்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதற்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும்? டெய்லி தகுதிக்காக, கிருபைக்காக ஜெபிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது நல்ல நாவுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு பேச வேண்டியதை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு கல்விமானின் நாவுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 3, மூணாவது நம்ம எனக்கு ஜெபிக்கணும், ஏதாவது ஒன்றை இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். நம்பர் 4, நாலாவது எதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஞானத்திற்காக ஜெபிக்கணும். ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க ஜெபிக்க வேண்டிய 5வது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா? அதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். காலையில் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் சொன்னது மாதிரி, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. டெய்லி இந்த உலகத்துல வாழ்றதற்கு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பா தைரியம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால தினம் தினம் வாழவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு இடத்துல நான் ஜெபத்திற்காக போகும்போது, அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ணு, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றா. என்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே பயப்படுறா. அவருடைய நாவெல்லாம் அப்படியே ஒட்டுது அப்படி அந்த குழந்தைக்கு. ஏன் என்னாச்சு, எதுக்கு பயப்படுற? ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்காங்க. அப்படியே அழுது, கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டுது, எனக்கு பயமா இருக்குது.
அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்குதா, கையை கட்டி பிடிச்சிக்கிறா, சின்ன குழந்தை. அப்போ இந்த உலகம் வந்து ரொம்ப அதைரியத்தை கொடுக்கிற உலகம். நிறைய பிசாசுனுடைய இதுவே என்ன அப்படின்னா, அவன் பயப்படுத்துகிறவன். அவன் யாரு? பயப்படுத்துகிறான். இன்னைக்கு டிவிகளிலே இதுல எல்லாம் பார்க்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை ரொம்ப பயப்படுத்துது. இன்னைக்கு பயப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப இங்கே ரொம்ப லகுவா இன்னைக்கு டிவிகளிலே போடப்படுகிறது. அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் வந்து அதற்காக தான் அடிமைகளா இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இன்றைக்கு வாழ்கிறதற்கு எங்களுக்கு என்ன தாரும்னா தைரியத்தை தாரு. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய பேர் தைரியமே இல்லாமல் வந்திருக்கலாம். இன்னைக்கு நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க பிரதர், நேற்றைக்கு நீங்க தைரியமா இருந்தீங்க சிஸ்டர், ஆனா இன்னைக்கு நீங்க தைரியமா இல்லை. இன்னைக்கு நீங்க தைரியமா இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்கிறீங்களே. காரணம் என்ன அப்படின்னா, டெய்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர் யாருன்னா கர்த்தரே நம்மை தைரியப்படுத்துவார். நம்ம பயப்படும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் தைரியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையிலே கர்த்தர் தான் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் தானே நீங்க பயப்படும் போது தைரியப்படுத்தி இருக்கிறார். அதனால எல்லாரும் கர்த்தரிடத்துல ஜெபிக்க போறோம். டெய்லி காலையில எனக்கு ஆண்டவரே இன்னைக்கு வாழ்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னா எனக்கு தைரியம் வேண்டும், எனக்கு தைரியம் வேண்டும். ஸோ ஆறாவதாக நம்பர் 6, ஆறாவதாக நம்ம ஒரு காரியத்திற்காக தினம் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா சுகத்துக்காக ஜெபிக்கணும். எதுக்காக? இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா சுகம் தரணும். ஆமென். நாளைக்குள்ள காரியம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் காலையில எழும்பின உடனே இன்னைக்கு நான் சுகமா வாழணும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த நோய் நொடியும் என்னையோ என் பிள்ளைகளையோ தொற்றவே கூடாதுப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளைய பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை சுகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணுமாமா? ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆனோம்? சுகமானோம். நம்மை சுகமாய் வைக்கிற கர்த்தர். எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி வாக்கு தத்தத்தை எல்லாம் சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா டெய்லி சுகத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். நம்பர் 7, ஏழாவதாக நம்ம தினமும் காலையில எழும்பும் போது ஜெபிக்கிற 7வது ஜெப குறிப்பு என்னன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்னை சுற்றி வேலி அடைங்கப்பா, என் பிள்ளையை சுற்றி வேலி அடைங்கப்பா. அசுத்தன் எங்களுக்கு கண்ணுக்கு வரக்கூடாது, ஆபத்துக்கள் வரக்கூடாது, விக்கனங்கள் வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பறந்து காக்கிற பட்சியை போல என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளுன்னு பாதுகாப்புக்காக டெய்லி உங்க வாகனத்தை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, உங்க வீட்டை ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு, எல்லாத்தையும் மறைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். ஆபத்து எப்பொழுது நம்மை நெருங்கும் என்று நமக்கு தெரியாது. எப்போ எதுல எப்படி வேணாலும் ஆபத்துகள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். அதான் வெறும் செல்போன் சார்ஜ் போட்ட அந்த சார்ஜரே ஒரு மனுஷனுக்கு மரணமாய் முடியுமானால் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்துல நம்ம வாழ்றோம் பாருங்க. செல்போன்ல சார்ஜர் போட்டு அந்த சார்ஜர் இருக்கிற அந்த பின்னு சும்மா கிடக்குது, அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது, அது வந்து கரெக்டாக அந்த குழந்தையினுடைய உடம்புல அந்த நாபு படுது, அதில் எர்த்து பாஸ் ஆகுது. அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உரிந்து அந்த குழந்தை அப்படியே மரணம். எந்த அடியும் படலை, அந்த காது பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல அப்படியே கிரீன் கலரில் இருக்குது, அவ்வளோதான். செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தையினுடைய உடம்புல வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக உள்ளே போய் அந்த குழந்தையினுடைய உயிரே போயிடுச்சு. அப்போது எவ்வளோ ஆபத்தான உலகம் நம்ம வாழ்கிறோம். ஆனால் கர்த்தரே பாதுகாப்பு தருவார். ஆமென். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் கிளம்பும் போது எந்த இடத்துலையும் இந்த 7 ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தகுதிக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா கிருபைக்காக ஜெபிக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை என்னவா இருக்காமா?
புதிதா. நம்பர் 2, ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்னா கல்விமானின் நாவிற்காக ஜெபிக்கணும். எனக்கு நல்ல நாவத்தாங்க, நான் உங்க பிரியமில்லாம இன்னைக்கு பேசிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். நம்பர் 3, மூன்றாவதாக எதுக்கு ஜெபிக்கணும்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுமையா நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்புறம் நம்பர் 4, நாலாவது, ஆண்டவரே இன்றைக்கு வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்பர் 5, ஐந்தாவது, இன்றைக்கு எனக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஸோ நம்பர் 6, ஆறாவது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு எந்த பலவீனம் வராம நான் சுகமா வாழணும்னு ஜெபிக்கணும். நம்பர் 7, ஏழாவதாக பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இந்த 7 ஜெப குறிப்பையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு நீங்க எங்கன்னாலும் என்ன பண்ணணும், வெளியே போகணும். உங்க பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் ஒரு பேப்பர்ல எழுதி அவன் கண்ணு முன்னாடி வச்சு அவனை மனப்பாடம் பண்ணி வண்டியில ஏறி உங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறீங்களா, அப்ப ஜெபம் பண்ணி கொண்டு போய் விடுங்க. வீட்டில இருந்து கிளம்பும் போதே அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஷூ போடும்போது இல்லைன்னா நீங்க சட்டை எல்லாம் மாட்டி விடும்போது அவன் அந்த ப்ரேயரை பண்ணணும். அந்த 7 காரியத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு போங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அவர் கண்டிப்பாய் அதற்கு பலன் கொடுத்து நம்மை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அதற்கு மிஞ்சி எது நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய சித்தம் என்று நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியதான். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப ஜெபிக்க போறோம். ஆமேன். எல்லாரும் அப்படியே எழும்பி முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லைவ்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எத்தனையோ ஆயிரம் பேர் ஜெபிக்கிறதற்காக ஜெப விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிற கர்த்தர் அவர். அவர்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவரால் என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால் எல்லாம் கூடும். கூடாதது எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் நடக்கும். வாங்க கொஞ்சம் முன்பாக வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். முடிஞ்ச எல்லா தாயாரும் தகப்பனாரும் எழும்பி முன்னாடி கடந்து வந்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ஒருவரே வல்லமையும் மகத்துவம் உள்ளவர்.